நியூஸ் 7 தமிழின் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பது குறித்தும், ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை கண்டறிந்து அதற்கான மருத்துவ முறைகள் குறித்த ஆலோசனை வழங்கி வரும் மகத்தான மருத்துவர் திருமிகு இந்திராணி சுரேஷ் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் மேம். வணக்கம். 40 வருடங்களுக்கு மேலாக இந்த மருத்துவத்துறையில் நீங்கிருந்து ஏராளமான சேவைகளை செஞ்சுட்டு வரீங்க. உங்களுடைய சேவைகளை அங்கீகரிக்கும் விதமாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து சிறந்த மருத்துவத்திற்கான விருதையும் நீங்கள் பெற்றிருக்கீங்க. இந்த குழந்தை சிசு சிறப்பு மருத்துவம் எப்படி வளர்ந்துருக்குமா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வயத்தில் இருக்கிற குழந்தைய பற்றி ரொம்ப விவரங்கள் தெரியாது. ஏன்னா ப்ரெக்னென்சி போது செக் பண்ணுவாங்க, கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்கான்னு பார்க்க முடியும், அண்ட் குழந்தை மூமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க முடியும், ஹார்ட் பீட் கேட்குறதான்னு அது பார்க்க முடியும். ஓரளவுக்கு நம்மளால் குழந்தைய ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் விவரமாக பிறந்தப்புறமா கையால் எப்படி குழந்தை மருத்துவ பரீட்சை பண்ணி பார்க்குறாரோ அந்த மாதிரி நம்மளால் வயத்தில் இருக்கிற குழந்தைய பார்க்க முடிஞ்சது இந்த அல்ட்ராசவுண்ட்ங்கிற கருவி மூலமாக தான். ஸோ அல்ட்ராசவுண்ட்ங்கிறது ஒரு கருவி, அது வழியாக நம்ம வயத்தில் இருக்கிற குழந்தைய கண்ணால் பார்த்து பரீட்சை பண்ணி எல்லாம் குழந்தைய தொட்டு பார்க்குற மாதிரி நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவேன். இந்த டெக்னாலஜி தொந்தரவு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத சொல்ல முடியாது. ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தைய பற்றி என்னென்ன விவரங்களை இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலாக நம்ம கர்ப்பம் தரிச்சதுலேருந்து, அதாவது 5 வாரத்தில் ஒரு சின்ன சாக் மாதிரி இருக்கும் கர்ப்பப்பைக்குள்ள, அதுலேருந்து ஒரு 6 வாரத்தில் துடிப்பு வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு 10 வாரத்தில் வளர்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு 12 வாரத்தில் நம்மளால் விவரமாக பார்க்க முடியும் தலை, உடம்பு, கை, கால் எல்லாம். பட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மெச்சூரிட்டி எல்லாமே ஒரு 20 வாரத்தில். ஸோ இந்த 12 வாரம் 20 வாரம் பார்க்கும்போது குழந்தை நல்லபடியாக உருவாயிருக்கா, அதோட உறுப்புகள்லாம் வேலை செய்கிறதா அப்படிங்கிறத நம்மளால் வெல்னஸ்ஸை, அதாவது 100 குழந்தைகள் ஜனிச்சதுன்னா உங்களுக்கு 90-95 குழந்தைகள் நல்லபடியாக இருக்கும். ஒரு 2% குழந்தைகளுக்கு ஏதானோ டெவலப்மெண்ட்டில் பிரச்சனை வரலாம். ஒரு 4% 5% குழந்தைகளுக்கு க்ரோத் சின்னதாக போகலாம். மிச்சப்படி 90% குழந்தைகள் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் குழந்தைகள் நல மருத்துவராக இருந்து அதன் பிறகு நீங்கள் இந்த கருப்பை சிசு சிறப்பு மருத்துவராக மாறி இருக்கீங்களா? இந்த சேஞ்ச் எப்படி நடந்தது? நான் முதல்ல குழந்தை மருத்துவம் தான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் குழந்தை மருத்துவம் முடித்தேன். அப்போ நான் 80s நான் படிச்சுட்டு இருக்கும்போது நானும் என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் சுரேஷும் இந்த அல்ட்ராசவுண்ட்ங்கிற டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்கு 82 போய் பாம்பேயில் போய் படிச்சுட்டு வந்தோம். படிச்சுட்டு வி ஸ்டார்டட். நம்ம தென்னிந்தியாவிலே இந்த அல்ட்ராசவுண்டு கருவியை அறிமுகப்படுத்தி வச்சதே நீங்கள் தான். ஆமாம் மேம். இதில் இப்போ ஒரு விருட்சமாக வளர்ந்து நிறைய மருத்துவ சேவைகளை செஞ்சுட்டு வர மெடிஸ்கேனோட ஆரம்பம் பற்றி சொல்லுங்கள் மேம். 1982 ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டோட சுதந்திர தினம் அன்னைக்கு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் மெடிஸ்கேனை. அப்போ அப்பயே நாங்கள் வி இன்வெஸ்டட், வி டுக் பேங்க் லோன் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 6 லட்சம் ரூபாய் பேங்க் லோன் எடுத்து தைரியமாக இந்த ஃபீல்டில் நுழைஞ்சோம். ஆரம்பம் போது என்ன பண்ணினோம், 1982 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த அல்ட்ராசவுண்டுங்கிற சர்வீஸ் இல்லை. ஸோ நாங்கள் 3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான அங்கே எங்களோட போர்ட்டபிள் மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு மார்னிங் ஒரு 3 hours பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா டெலிவரி பிளானு, குழந்தை பிறந்த உடனே பார்த்துக்கிற பிளான்லாம் நல்லபடியாக ஆகிறது. மெடிஸ்கேன் மூலமா எவ்வளவு நோயாளிகள் பயன்பெற்றிருப்பாங்க? We have done more than lakhs of children, fetuses, வயத்தில் இருக்கிற fetuses பார்த்தது நிறையா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களோட மெயின் என்னென்னா, இல்லாதப்பட்டவங்களுக்கும் இப்போ கவர்மெண்ட் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொன்னான்னா we were not charging them any fees.
ஃப்ரீயா பண்ணீங்களா மேம்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் பண்ணிட்டோம். இந்த இப்போ வந்து எல்லாருமே ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவேர் ஆயிட்டாங்க மேம். எந்தெந்த டைம்ல இருந்து எப்போதுலேருந்து நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கணும்? ஒரு கருவுற்ற தாய்மார் எப்போதுலேருந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கணும்? 11லேருந்து 14 வாரம், அரௌண்ட் 12 வீக்ஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வந்து 20 வாரத்தில் பண்ணுறது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது ஸ்கேனுங்கிறது ஒரு 32-34 வாரம். அது வந்து growth எப்படி இருக்குது, வெயிட் எப்படி இருக்குது, அதை தீர்மானம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த growth ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா உங்களுக்கு வந்து 28 வாரத்துக்கு மேலே தான் வரும். 3 ஸ்கேன் முக்கியம். அதில் முதல் 2 ஸ்கேனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீட்டல் கேர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலயமா ஏழை தாய்மார் வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தெரிய வந்தால் அதன் பிறகு நடைபெற சிகிச்சைகளுக்கு எவ்வளோ ஆகும் மேம்? அதை எப்படி சமாளிக்கிறீங்க மேம்? ஸ்கேனுக்கு ஆகிற செலவே உங்களுக்கு வந்து ஒரு 2000லேருந்து 8000 வரைக்கும் ஆகலாம். ஏதான தொந்தரவுன்னு கண்டுபிடிச்சி சிகிச்சை பண்ணணும்னா 30,000 40,000லேருந்து 30-40,000லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் ஆகலாம். 2 lakhs வரை ஆகும். அது என்ன பிரச்சனைங்கிறத பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வயதில் இருக்கிற குழந்தைக்கு அனீமியா தொந்தரவு இருக்குது. அது நம்ம வயதில் இருக்கிறதே இந்த அனீமியாவை பார்த்தோம்னா பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தை ரொம்ப சிக்காக போயிடும். இப்போ என்கிட்ட ஒரு குழந்தை பிறந்து அவளுக்கு 20 வயசு ஆக போகிறது. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணின குழந்தை இப்போ நல்லா இருக்காங்க அவங்க. இப்போ அவங்க வந்து நர்சிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு நல்லபடியாக இருக்காங்க. இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க வேலைக்கு. அவங்களும் மருத்துவ சேவைக்கு வந்திருக்காங்க. ஆமாம், இன்ஃபேக்ட் அந்த குழந்தை அந்த ஃபேமிலி வந்து அவங்க தஞ்சாவூர்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. அவங்க சாதாரண வயலில் வேலை பண்ணுறவங்க. பட் இங்கே வந்து நம்ம இப்படி பார்த்த உடனே நாங்கள் இப்படி சொன்ன உடனே அவங்க உடனே பின்வாங்கினாங்க. எப்படி எங்கள்கிட்ட இத்தனை பணம் இல்லையேன்னு. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம வந்து படிப்படியாக ஒவ்வொன்றையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், செய்வோம் நம்மன்னு. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு 7 months எங்களோடையே இருந்தாங்க. எங்களோட பழைய சென்டரில் ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் இருக்கும். அங்கேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை பிறந்து அதுக்கப்புறமா பிறந்தப்புறமா அது கொஞ்சம் சிக்கால் இருந்தது. இன்ஃபேக்ட் 6 மாதம் ஆனப்புறம் தான் அந்த குழந்தை அந்த ஃபேமிலியே அவங்க வந்து ஊருக்கு போனாங்க. இப்பயும் முதல்ல வந்த உடனே இங்கே சென்னை வந்தால் அவங்க ஃபஸ்ட்டு என்னை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையே பண்ணுவாங்க. ஒரு ஏழை தாய்மார்னால இது எப்படி பண்ண முடியுன்றப்போ நீங்கள் எப்படி மேம் சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு எந்தெந்த வகைகளில்? நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நாம் வந்து அதை எடுத்து சொல்லுவோம். இப்போ எங்களோட டோனர்ஸ்ன்னு எடுத்துட்டானா நிறைய பேர் வந்து இயர்லி கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைகள் நல்லபடியாக பிறந்ததுன்னா நாங்கள் ஏதான ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தையோட பிறந்தது என்ன அந்த மாதிரி எல்லாம் வந்து அதாவது உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நல்ல குழந்தைய பெற்றெடுத்தவங்க அந்த நன்றி கடனா வந்து அவங்க இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டொனேட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே ஒரு குழந்தையே வயத்துல இருக்கும்போது நாங்க பார்த்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம். பிறந்து அதுக்கு சர்ஜரிலாம் பண்ணி நல்லபடியா ஆயிடுது. அந்த ஃபேமிலி ரீசெண்டாக வந்திருந்தாங்க. அந்த பொண்ணும் வந்து இப்போ உத்தியோகம் பார்க்குறா. அவள் வந்து என்னோட வருமானத்துலேருந்து முதல்ல நல்ல செலவு இதுவாக இருக்கட்டும்னு we were really surprised when the whole family came. அதாவது நம்ம என்றைக்கும் ஒரு நல்லது விதைச்சா அது வந்து மரமாக வளர்ந்து அது நமக்கு திரும்பி நிழல் கொடுக்குற மாதிரி. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மருத்துவ சேவையில் இன்னும் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாமா? எப்படியெல்லாம் டோனர் சப்போர்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிறந்த நாளுக்கு திருமண நாளுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஒரு நல்ல காரியம்னா அவங்க வந்து ஒரு சேரிட்டி ஹோம்ஸ்க்கு போய் பண்ணுறாங்க. குழந்தைகள் காப்பகத்துக்கு, முதியோர் காப்பகம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதையும் ஒரு ஃபீட்டஸ்க்கான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இந்த வயத்தில் இருக்கிற குழந்தை வந்து அதை யாராலையும் பார்க்க முடியல, அது அழுகுறலையும் கேட்க முடியாது. ஸோ அதுக்கு வாய்ஸாக தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஃபீட்டல் கேர். நம்ம யாருக்கான ஒன்று நல்லது செய்யணும்னு தோணித்துன்னா ஈஸியாக they can donate for the fetal care research foundation. அது வந்து எந்த அமௌண்ட்டாக வேணால் இருக்கலாம். நாங்கள் ஸோ தட் சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஈவன் இஃப் இட் இஸ் a small amount it is excellent. அது பிறக்க போகிற ஒரு குழந்தைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம். மேம், உங்களுடைய மருத்துவ சேவைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக நடிகர் கார்த்தி
அவருடைய பேட்டியும் நாங்கள் ஒன்று பார்த்தோம். உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தேடுறப்போ அவருடைய பேட்டி, அவர் உங்களுக்கு இந்த மருத்துவத்துறையில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். முக்கியமாக என்னென்னா, நம்ம ரேர் டிஸார்டர்னால் நமக்கு பப்ளிக்கு தெரியறது இல்லைல்ல. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரேர் டிசீசஸ் டேயும் போது அவர் நம்மளோட கலந்துப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு, எஸ்பெஷலி டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகளுக்கு அவரை பார்த்த உடனே ஒரே சந்தோஷமாயிடும். ஸ்டேஜில் வந்து எல்லாம் பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் இயர்லி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு மருத்துவ சேவையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமாம், உங்களோட சேர்ந்து. ஓகேங்க. பொது சேவை. பொது சேவை. ஒரு சில குறைபாடுகள் பிறந்த உடனே தான் நமக்கு தெரியும். பேஷண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, வயத்தில் இருக்கிறதே ஸ்கேன் பண்ணால் நல்லா இருந்தது, பிறந்தப்புறம் இந்த மாதிரியா இருந்தது, நீங்கள் குழந்தைய கூட்டின்னு வாங்கோ, என்ன ப்ராப்ளம்னு குழந்தை மருத்துவரோடு சேர்ந்து கலந்து பார்த்த உடனே அப்போ தான் இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். குழந்தை மருத்துவராக நான் இதை பிறந்தப்புறமா பார்த்துருக்கேன். 2 மாத குழந்தை, பிறந்த குழந்தை, 1 வயசு குழந்தை எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து வயத்தில் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாது, பிறந்த உடனே தான் நமக்கு தெரியும். ஸோ ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வைத்தியம் பண்ணணும். மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை. என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதெல்லாம் வந்திருக்கு. சரி, நம்மளால அந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியாட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபீட்டல் கேரோட நோக்கமே. ஸோ ஆல்ரெடி ஒரு குழந்தை சஃபரிங்காக இருக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி நோய் திருப்பியும் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சர்வீசஸ். ஓகேங்க. அடுத்து வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல மேம்? கட்டாயமாக இருக்குது. நம்ம ஏன்னா இந்த பிறந்த உடனே இந்த குழந்தைகளுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி இன்ன ப்ராப்ளம்னு நிர்ணயம் பண்ணிடுறோம். ஸோ நாம் என்ன பண்ணுவோம், வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு அதுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி உறுதி பண்ணி சொல்லிடுவோம். உறுதி பண்ணி அந்த நோய் இல்லைன்னா நல்லது, அவங்க வந்து சந்தோஷமாக ஃபாலோ பண்ணிப்பாங்க, பிறந்து நல்லபடியாக இருக்கும் குழந்தை. மெட்டபாலிக் டிஸார்டர் மூலமா பாதிக்கப்பட்டு பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா நோய்க்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் கிடையாது. பட் அந்த குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மருத்துவ சேவையாக நான் சொன்னேன், இப்போ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, நரம்பு ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோபெடிக் எல்லாரும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு வந்து நிறைய உதவி தேவைப்படுறது. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டிக் வீல் சேர், இந்த குழந்தைகள் வந்து நடக்க முடியாது, முட்டி அதெல்லாம் சரியாக இருக்காது, அவங்க அந்த வீல் சேரில் இருந்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணினா எங்கே வேணுமோ போக முடியும், ஆம்புலண்ட்டாக இருக்கிறது. ஸோ அந்த வீல் சேர்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் சில குழந்தைங்களுக்கு வந்து யூரின் மோஷன் கண்ட்ரோல் இருக்காது, அப்போ டயப்பர்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நீட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் முக்கியமாக நம்ம சொல்ல போனோன்னா, அந்த ரெகுலர் பால் ரெகுலர் இதெல்லாம் ஒத்துக்காததுனால அவங்களுக்கு வந்து சில ஸ்பெஷல் ஃபுட்ஸ் தேவைப்படும். அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட் ஜெரிக்க முடியாதுன்னா அது இல்லாத ஸ்பெஷல் ஃபுட்டு. இதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் பிறவி குறைபாடோட பிறந்த எல்லா குழந்தைகளும் நம்ம சரி பண்ண முடியுமா மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தைக்கு வந்து கால் வளைஞ்சிருக்கு, டாலிபஸ்ன்னு சொல்லுவோம், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த குழந்தை பிறந்த உடனே நம்மளால் மாவு கட்டு போட்டு எல்லாம் பண்ணி 10 மாதம் அது நடக்கிறதுக்குள்ளே காலை ரெடி பண்ணிட முடியும். அந்த குழந்தை நல்லபடியாக நடந்து ஓடி ஃபுட்பால் பிளேயராக கூட ஆகும். இன்னொன்று வந்து உடனேவே எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வார்த்தை ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும். வயதில் இருக்கிற குழந்தையும் ஒரு உயிர், அதுக்கு என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சரி பண்ணிக்க முடியும், நல்லபடியாக வச்சுக்க முடியும்னா அதை ஃபாலோ பண்ணிப்போம். ரொம்ப மோசமானதுன்னா அப்போ நீங்கள் நினைக்கிற தீர்மானம், வேண்டான்னு பண்ணிக்கிற தீர்மானம் எடுத்துக்கலாம். தீர்க்க முடியாத பட்சத்தில் அபார்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகலாம். இன்னும் அந்த மாதிரி காமனாக வர குறைபாடுகள் வந்து உதட்டில் பிளவு, கிளெஃப்ட் லிப் அப்படின்னு சொல்லுவோம், இந்த அன்னப்பிளவு, லிப்பில் இல்லை பேலட்டில் பிளவு. இப்போ இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு சப்போர்ட் சர்வீசஸ்லாம் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம எடுத்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட்டுக்கு புரியுது. அப்போ அவங்க வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. அது மட்டும் இல்லாத நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி குறைபாடு இருந்து சிகிச்சை பண்ண பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸை விட்டு இந்த அஃபெக்டட் இப்போ வயத்தில் குழந்தை வளர்ந்துட்டு அவங்களோட பேச சொல்லுவோம். இதெல்லாம் ஏற்படுத்துவீங்க. முக்கியமாக
இந்த மாதிரி ஒருத்தரோட பேசினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பிறந்தப்புறமும் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸை நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். சப்போர்ட் இதுதான், சப்போர்ட்டிங் இஸ் கேரிங் ஃபார் ஈச் அதர். மேம், சென்னையில் மெடிஸ்கேன் மூலமா இவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்தின நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை தாய்மாருக்கு எந்த வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஒரு முக்கியமானது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது வரைக்கும் மோர் தென் 5000 டாக்டர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் சிசு மருத்துவத்தில். அக்ராஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியா லெவலில் 5000 சொல்கிறேன். தமிழ்நாடு மாநில அளவுலேயும் நாங்கள் வந்து பெரிஃபரி, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போய் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கருவில் இருக்கிற குழந்தையோட நலத்திற்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்லுங்க மேம். பிறந்த உடனே இத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி டிஃபெக்டோட இருக்குங்கிற கணக்கெடுப்பு இருந்தால் தான் நம்மளால வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பிளான்லாம் பண்ண முடியும். நோயாக பிறந்தாச்சா அதுக்கு க்யூர் பண்ணணும், சில தீர்க்க முடியாத நோவுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ரிவென்டிவ், க்யூரேட்டிவ், சப்போர்ட்டிவ், இந்த மூணுத்துக்குமே நமக்கு வந்து கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ரெஜிஸ்ட்ரி ஒன்று நடத்தின்னு இருக்கோம் இந்த ஃபீட்டல் கேர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வழியாக. இப்போல்லாம் குழந்தைங்க ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, எவ்வளோ பேர் இப்போல்லாம் பாதிக்கப்படுறாங்க? நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்கும், தாத்தா பாட்டி மாதிரி இருக்கும், அத்தை சித்தி மாதிரி இருக்கும், எல்லாமே நம்ம வாட் வி ஆர் இன்ஹெரிட்டிங். இப்போ ஒருத்தருக்கு முடி வந்து நீட்டாக இருக்குது, ஒருத்தருக்கு சுருட்டியாக இருக்குது, அப்புறம் ஒருத்தர் உயரமாக இருக்காங்க, ஒருத்தர் குட்டையாக இருக்காங்க, எல்லாமே வந்து ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் எதனால எல்லாம் வரலாமா? அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன? சிலது பரம்பரையாக வரலாம், சிலது நம்ம க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மேரேஜ் பண்ணி சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணி வச்சா. நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, அத்தை பையன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அவேர்னஸ் இருக்கிறதுனால ஃபேமிலிஸ் வராங்க. கல்யாணம் பண்ண முன்னாடி நாங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கும் வராங்க. தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லை அத்தை பசங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ஆலோசனை, மருத்துவ ஆலோசனை பெற வரவங்க கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்கம்மா? இப்போ ஜெனட்டிக்ஸில் பார்த்தோம்னா நம்ம எல்லாமே கவுன்சிலிங்கில் வந்து இந்த பாதையில் போனால் இதில் என்ன நன்மைகள் என்ன கஷ்டம், இந்த பாதையில் போனால் என்ன நன்மை என்ன கஷ்டம், அதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நான் டிரெக்டிவ் கவுன்சிலிங். நாங்கள் வந்து இதை பண்ணுன்னு சொல்ல மாட்டோம், கல்யாணம் பண்ணுங்க இல்லை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அவங்க வந்து இப்போ சப்போஸ் தாய் மாமனை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு வந்தாங்கன்னா நாங்கள் ஃபேமிலி பெடிகிரி பார்ப்போம். டெஸ்ட் அதுக்கெல்லாம் எடுப்பீங்க? டெஸ்ட் இல்லை, நம்ம இந்த பெடிகிரின்னு இருக்குது, அதாவது 3 ஜெனரேஷன் குழந்தைகள் பிறந்த விவரங்கள் கேட்டாலே தெரியும் உங்களுக்கு அஃபெக்டட். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணினதில் சிலது வந்து நிறைய அஃபெக்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி அஃபெக்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ப்ரெக்னென்சியும் போது இந்த குழந்தை வந்து அஃபெக்டடாக பிறக்குமா அன்அஃபெக்டடாக பிறக்குமான்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது, அந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்துருக்கு. அதனால் ஸோ வி ஹெல்ப் தெம் டு மேக் அ டெசிஷன், வி டோன்ட் டைரக்ட் தெம் டு டேக் டெசிஷன். நிறைய தாய்மார்களுக்கு அவங்க வயிற்றுல குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க. புலிக்குட்டிக்கு கூட நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க தான் கேள்விப்பட்டோமா? நம்ம வண்டலூர் ஜூவில் வந்து ஒரு வாட்டி ஒரு புலி ரொம்ப சுகமில்லாத இருக்குது, ஜுரமாக இருக்குன்னு ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நானும் டாக்டர் சுரேஷும் போயிட்டு அந்த புலிக்கு என்ன இதுன்னு, ஏன்னா அந்த கிட்னியில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுமா, அதை அவங்க வந்து ஒரு ஷார்ட் கொடுத்து ஷெடேட் பண்ணாங்க. நாங்கள் போர்ட்டபிள் மெஷின் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதனால் அதோட வயத்தில் இருக்கிற கிட்னி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொன்னோம். அது இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக சொல்கிறேன், ஆனால் அப்போ அந்த புலிக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க பண்ணுங்க தைரியமான்னு சொல்லிட்டு. ஆனால் அஃப்கோர்ஸ் அப்போ வந்து அது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வயசும் சின்னது இல்லை, எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோங்கிற தைரியம். அதே மாதிரி இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன், இந்த ரேஸ் ஹார்சஸ் இருக்கு இல்லையா, இந்த குதிரை பந்தயத்துக்கு போற ஹார்ஸ், அதுக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஒரு லங்கில் நீர் கட்டிருந்தது, அதனால அதுக்கு ட்ரைனேஜ் போடணும்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவர் வந்து சொன்னாங்க, நீங்க அது சிக்கா இருக்கிறதே ரொம்ப ஒன்றும் பண்ணாது, தைரியமா பண்ணுங்கன்னு. ஐ பிலீவ் அந்த அனிமல் இஸ் சிக், ரொம்ப அழகா கோஆப்ரேட்டிவா காமிச்சுது. இருந்தாலும் ஒரு படப்படப்படுறது எனக்கு என்னன்னா, எனக்கு ஆகிறதோட என்னோட மெஷின் ஒரு 8 லட்ச ரூபா மெஷின் கையில் எடுத்துட்டு போறேன்,
அந்த குதிரை ஏதானு ஒரு திரும்பி என் மேலே விழுந்து உதச்சி ஏதானு பண்ணிடுச்சுன்னா எனக்கும் அதுக்கும் ஒரு சொன்னால் தைரியமாக பண்ணுங்கன்னு அழகாக பார்த்தோம். ஃப்ளூயிட் இருந்தது. அவங்க வந்து கைடன்ஸ்லாம் அண்டர் வாட்டர் சீல் போட்டு நல்லா எடுத்து. பட் தட் அனிமல் வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். ஐ திங்க் சிக்காக இருந்ததுன்னா ரொம்ப கோஆப்ரேட்டிவும் இருக்கும்னு சொன்னாங்க அவங்க. தாய்மார்களுக்கு மட்டும் நீங்கள் ஸ்கேன் எடுக்காமல் புலிக்கும் எடுத்துருக்கீங்க, குதிரைக்கும் எடுத்துருக்கீங்க. மேம், உங்களுடைய மருத்துவ சேவையில் உங்களுடைய குடும்பத்தின் பங்கு, குறிப்பாக டாக்டர் சுரேஷ் அவருடைய பங்கை பற்றி சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. 2 பக்கத்துலேயும் என்னோட பெற்றோர்களும் சரி, என்னோட மாமியார் மாமனார் அவங்களும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஃபாதர்லாம் வந்து நீங்கள் என்ன படிக்கிறதுனாலும் நீ நன்னா படிமா, நீ எல்லாம் பண்ணுமா அப்படின்னு ஒரு என்கரேஜிங்காக இருப்பார். சேம் வே மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. நான் எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னைக்கு எப்படி தான் இருக்கும், நாளைக்கு பெட்டராக இருக்கும், நம்ம இன்னும் பண்ணலாம். என்கரேஜ் பண்ணுவார். வெரி மச் என்கரேஜிங். அதே மாதிரி இப்போ ஐ எம் ஆல்சோ பிளெஸ்ட் வித் 2 sons. அண்ட் அது என்னோட 2 குழந்தைகளுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே மை ஃபர்ஸ்ட் சன் வந்து இப்போ ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்டாக தான் எங்களோட நிறுவனத்திலே பணியாற்றுறாரு. In that way, I am blessed with everything in my life and family. உங்களுடைய சேவைக்கு உங்களுடைய குடும்பம் முழுசா சப்போர்ட் பண்றாங்க. Definitely. மேம், இப்பெல்லாம் குழந்தை பிறக்கிறது அரிதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் IVF சென்டர்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிறக்கிற குழந்தைகளும் அதிகமான குழந்தைகள் பிறவி குறைபாடோட பிறக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வியலை நம்ம எப்படி மேம் மாற்றிக்கணும்? நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம ஆக்டிவாக இருக்கணும், ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். அண்ட் இப்போ வந்து டயபெட்டிஸ்ங்கிறது ரொம்ப ப்ரிவலண்ட் ஆகிடுது. முன்னெல்லாம் நான் வந்து ஒரு நாளைக்கு 1 or 2 கூட பேஷண்ட்ஸ் பார்க்க மாட்டேன் இந்த ப்ரெக்னென்சி ஸ்கேன் பண்ணும்போது. இப்போ நம்ம பார்த்தோம்னா எவ்ரி அதர் பேஷண்ட்டு ஜெஸ்டேஷனில் டயபெட்டிஸ்னு வராங்க, ப்ரீ டயபெட்டிஸ்னு வராங்க. அது ஒரு முக்கியமான காரணம் பிறவி குறைபாடுக்கு. ஸோ ஹெல்த்தி ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு அண்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வச்சுக்கிறதுனால ப்ரிவென்ஷன் ஆஃப் பர்த் டிஃபெக்ட்ஸ் நடக்க முடியும். இது ஒரு முக்கியமான மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ். அம்மா, ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதில் வந்து கல்யாணத்துக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறேன். அவங்களோட ஆசைப்படுற மாதிரி மெஹந்தி, ட்ரெஸ்ஸு, ஃபுட் இப்படிலாம் சொல்கிறப்போ ஃபோலிக் ஆசிடையும் சொல்கிறாங்க. அது என்ன, எந்த அளவுக்கு முக்கியமா? சரி, கல்யாணத்துக்கு நம்ம வந்து எவ்வளவோ செலவு ஃபிக்ஸ் ஆனால் நீங்கள் வந்து சங்கீத் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட்ங்கிறது ஒரு வைட்டமின். ஃபோலிக் ஆசிட் அண்ட் B12 சேர்ந்த வைட்டமின் வந்து 4 milligram அளவில் அந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னா இட் வில் ப்ரிவெண்ட் த பர்த் டிஃபெக்ட்ஸ் அப் டு 70%. ஆனால் இது வந்து ப்ரெக்னன்சிக்கு 3 மாதம் முன்னாடியே உடம்புல அந்த நியூட்ரியன்ட் லெவல் ஹையாக இருக்கணும். சம்டைம்ஸ் ப்ரெக்னன்சிங்கிறது இட் கேன் ஜஸ்ட் கம் லைக் தட். அண்ட் மெனி பீப்புள் நவ் வாண்ட் டு ஹாவ் இமீடியட்லி ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அப்போ வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனேவே தே கேன் டேக் ஃபோலிக் ஆசிட். கல்யாணத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கூட நாங்கள் பேசினதில் இந்த 40 வருஷ மருத்துவ சேவையில் எந்த அளவிற்கு கருவிலேயே பாதிக்கப்பட்டிருந்த குழந்தைகள் சிகிச்சை பெற்று ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிந்தது. நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுடைய மருத்துவ சேவை தொடர்ந்து ஆரோக்கியமான குழந்தைகள் இன்னும் அதிகமாக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் குழு சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி. நேரில் மீண்டும் மற்றொரு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.